ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாம் எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி 2023 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிரு வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சுப முகூர்த்த தினமாக அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பலா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகம் அமைப்புங்க. இது தவிர 5 குடைவன் 10ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை பெறுகிறார். அதனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு இப்பொழுது உங்க வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்காக நிறைய சுப செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. எனவே சுபகாரியங்களுக்கான இன்னைக்கு முயற்சிகள் நீங்க செய்யும்போது அது மிகப்பெரிய வெற்றியில் உங்களுக்கு பெற்றுத்தர காத்திருக்கும் போது அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆடம்பரமாக சில பொருட்களை உங்களது சுபகாரியங்களுக்காக நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. உங்க சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி, பிரச்சனைகள் நீங்கி, சுபகாரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்களுக்கு அலுவலக பணியில நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகமும் இப்பொழுது உங்க அலுவலக பணி இருக்கிறது. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வியாபாரத்தில் செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் வியாபார வளர்ச்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. விலையிலிருந்து சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. சில பேர் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைய தினம் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்கள் மற்றும் உங்களது சக ஊழியர்கள் முதற்கொண்டு எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிக்கவராக இருப்பாங்க. நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு நீங்க இன்றைய தினம் கூட இருக்கவங்களோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக நீங்க இன்னைக்கு மாத்திக்க முடியும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். எதிரிகள் தொல்லை நீங்கும். நீங்கள் திட்டமிட்ட சில பணிகள்ல திடீர்னு சில மாற்றங்கள், திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்ல இன்னைக்கு நீங்க நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இப்பொழுது நிதானத்துடன் நீங்கள் காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றும் போது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறது. மனதில் வைத்துட்டு நீங்க செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். சுப செலவுகள் ஏற்படும் போது கூட நீங்க செலவுகள் கட்டாயமாக ஆலோசித்து தாங்க செய்யணும். எப்படி எல்லாம் பணத்தை மிச்சம் பண்ணலாம்னு யோசிக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அசால்ட்டாக செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆனா ஊதாரித்தனமா இருக்கக்கூடாது. அதை மட்டும் இங்க தவிர்த்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே நீங்க செஞ்சிடாதீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி தருமோ அந்த வேலைகளை நீங்க தாராளமாக ஈடுபடலாம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னா அதுல இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. உங்களது அலுவலக பணிகளில் இன்னைக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி இடைஞ்சல்கள் வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிறப்பாக திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. சில விஷயங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு கூட நடந்து போகலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. நீங்கள் பிளான் படி உங்கள் திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டு சிறப்பாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியுங்க. எனவே இடைஞ்சல்கள் வந்தாலும் சரி, உங்களால் அது எந்த காரியத்தையும் சிறப்பாக முடிக்க முடியும். அந்த ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட சூப்பராக இருக்கிறது நண்பர்களே. ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதற்றமான சூழல்கள் உங்கள் காதலர் கூட இன்னைக்கு பழகும்போது ஏற்படலாங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்கள் மனதிற்கினிய காதலர் இன்றைய தினம் உங்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை காட்டாத வகையில் நடந்துக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம். அதனால காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவையாக அமையிருதுங்க. நிதானத்தை செயல்படுங்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் வேலை செய்யும் போது மற்றவங்க இடைஞ்சல்களை நீங்கள் குறுக்கீடுகளை அனுமதிக்காமல் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஆரோக்கிய முன்னேற்றம் காரணமாக ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பதன் காரணமாக நிறைய விஷயங்களை உங்களால் இன்னைக்கு சாதிக்க முடியும்.
நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வெவ்வேறு வகையில் நீங்கள் காரியங்களையும் அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் எப்படிப்பட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மனமகிழக்கூடிய யோகம் இருக்குங்க. சொல்ல காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. சில பேர் சும்மாவே இருந்துக்கிட்டு தொழிலில் முன்னேற்றம் வரல அப்படின்றதுக்காக மன வருத்தத்தோடு இருப்பாங்க. தொழிலில் முன்னேற்றம் வருது அப்படின்னா இப்போ 2 பேர் ஒரே நேரத்தில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 2 பேத்துக்கு ஒரே நேரத்தில் முன்னேற்றம் வராதுங்க. அவருடைய திறமைகள், அவருடைய செயல்பாடுகள், முயற்சிகள் காரணமாக தான் வரும். ஸோ நீங்கள் என்ன முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் ரிவைன் பண்ணி பாருங்க. முயற்சிகள் கம்மியாக இருந்தது அப்படின்னா முயற்சிகள் புதிதாக உருவாக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதிகமான நல்ல முயற்சிகள் அதிகமான வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் கலகலப்பாக இருக்குங்க. ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். உங்கள் குடும்ப விஷயங்கள், உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய பர்சனலான விஷயங்கள் எல்லாம் 3ஆம் நபர் நீங்கள் அனுமதிக்க கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதவங்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்படலாம். அந்த மாதிரி சூழல்களில் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை துணையின் நடத்தை காரணமாக உங்கள் வேலைகளில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படலாங்க. அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பதற்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது இல்லற வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு எல்லோ கலர் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு நம்பர் 1 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களை யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை நீங்கி விடுங்க. குறிப்பாக உங்களது வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக படபடப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்ககிட்ட சூப்பராக இருக்குங்க. ஸோ சுறுசுறுப்பு கூடக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. நீங்கள் திட்டமிட்ட பணிகள் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில இடைஞ்சல் வரதுனால அதில் கொஞ்சம் திருப்பங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இப்பொழுது எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே தானாக விலகி செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஸோ எனவே சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் மேல் சொந்த பந்தங்கள், அண்டை வீட்டார் கொண்டு எல்லாத்தையும் புரிந்து நடந்து கொள்வீங்க. சக ஊழியர்களை புரிந்து கொள்வதன் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணி மிகச்சிறப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சியில் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். வியாபாரிகள் இன்றைய தினம் சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் வியாபாரத்தில் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.